ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் புதினா ஜூஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி புதினாவில் இருக்கிற நன்மைகளை பற்றி நம்ம பார்த்துக்கலாம். புதினா நிறைய மருத்துவ குணங்களை கொண்டுள்ள கீரை வகை. இது வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் மற்றும் பற்கள் ஈறுகள் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும். அது மட்டும் இல்லை, புற்றுநோயை வரவிடாமல் தடுக்கும், கண் பார்வையை அதிகரிக்க செய்யும். இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம். இது புதினாவில் இருக்கும் சத்துக்கள் வயிற்று வலியை குறைக்கும் ஆற்றல் உள்ளது. புதினா ஜூஸ் குடித்தால் அஜீரணம், வயிற்றில் ஏற்படும் தொற்று ஆகியவை குணமாகிவிடும். குடல் மற்றும் இரைப்பை புற்றுநோய் வரவிடாமல் தடுக்கும் ஒரு வேதிப்பொருள் புதினாவில் அதிகம் உள்ளது. புதினா சாறு பாக்டீரியாக்கள் தொற்றால் உண்டாகும் பருக்கள் ஆகியவற்றை நீக்கிவிடும். அலர்ஜியினால் உண்டாகும் பக்க விளைவுகளை குறைக்கும். புதினா நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்க செய்யும். இதில் வைட்டமின் ஏ, பி மற்றும் இ ஆகியவை உள்ளது. இது பெண்களுக்கு ஏற்படும் வயிற்று வலியை குணப்படுத்தும், மன அழுத்தத்தை குணப்படுத்தும். தீவிர வேலைகளால் உண்டாகும் மன அழுத்தத்தை குறைக்கும், இரத்தத்தை சுத்தப்படுத்தும். காய்ச்சல், ஜலதோஷத்தால் அவதிப்படுபவர்கள் புதினா சாறினை எடுத்துக்கொண்டால் விரைவில் இவற்றிலிருந்து விடுபடலாம். இது சிறந்த கிருமி நாசினி, நுரையீரலை சுத்தப்படுத்தும். இப்படிப்பட்ட புதினா கீரையை நம்ம ஒதுக்கி வைக்காமல் டெய்லி நம்ம அன்றாடம் இந்த புதினா சாறினை குடிச்சிட்டு வந்தோன்னா இத்தனை பலன்களை நம்ம பெறலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்படிப்பட்ட புதினா சாறினை எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். ஒரு கப் புதினா ஜூஸ் செய்கிறதுக்கு 2 கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்துக்கலாம். புதினாவை நல்லா சுத்தப்படுத்தி இந்த மாதிரி எடுத்துட்டு மிக்சியில் போட்டு தான் நம்ம சாறு எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி புதினாவை போட்டுடலாம். ஒரு துண்டு இஞ்சி சேர்க்க போகிறோம். பாதி லெமன் புழிஞ்சிட்டு நம்ம புதினா ஜூஸ் அடித்து எடுத்துடலாம். லெமன் சேர்க்கலை அப்படின்னா அதோட புதினாவோட கலர் சேஞ்ச் ஆயிரும். நம்ம ஜூஸ் எடுக்கும் போது தேவையான இனிப்பு சேர்த்துக்கலாம். நான் ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ப்ரௌன் சுகர் இல்லை அப்படின்னா நாட்டு சர்க்கரை, அச்சு வெல்லம் கூட சேர்க்கலாம். இதுக்கு சாறு எடுக்கிறதுக்கு ஒரு 1/2 கப் தண்ணீர் சேர்த்தே நம்ம அரைச்சிக்கணும். அப்படி தண்ணீர் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ தண்ணீர் சேர்க்காம நம்ம சாறு எடுத்தோம் அப்படின்னா அந்த புதினா ஒரு துவர்ப்பு தன்மை வந்துடும். அதனால தண்ணீர் சேர்த்தே தான் நீங்கள் புதினா ஜூஸ் அடிக்கணும். இப்போது இன்னும் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ ரொம்ப ஹெல்தியான புதினா ஜூஸ் ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். கொஞ்சம் இனிப்பு பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் இனிப்பு சேர்த்துக்கலாம். டெய்லி காலையில் எந்திரிச்சதும் இந்த புதினா ஜூஸை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நிறைய நன்மைகளை நீங்கள் பெறலாம். இந்த புதினா ஜூஸ் செய்கிறதுக்கு 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான் ஆகும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.